வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நொடியில இருந்து நீ என்னோட பாதி. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன சிக்கல் வந்தாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இனிமேல் எதை பத்தி கவலைப்படாத. ஒரு கணவனா நான் உங்கள்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. அதனால நான் உன்கிட்ட நடந்த உண்மையை சொல்றேன். இந்த விபத்துக்கு நான் காரணம் இல்லை. அந்த ஆக்சிடென்ட்டை நான் பண்ணல. அதுக்கு காரணமா இருந்தவர் எங்க அப்பா. அந்த கார் ஓட்டிட்டு வந்தது எங்க அப்பா தான். அவர்னால தான் விபத்து நடந்திருக்கு. நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவர் கொண்டு வந்தாங்க. அங்க வச்சுதான் போலீஸ்கிட்ட ஆக்சிடென்ட்டை நேரில் பார்த்த ஒருத்தன் எங்க அப்பாவுடைய கார் நம்பரை பார்த்து தான் சொல்லிட்டு இருந்தான். போலீஸே எங்க அப்பாவை கைது பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஆனா எங்க அப்பா இந்த மாதிரி யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட நினைச்சதில்லை. எங்க அப்பா அந்த ஊரோட நாட்டாம மட்டும் இல்லை, இந்த ஊரே மதிக்கிற நீதிமான் கூட. அவர் எப்படி தன்னால ஒரு விபத்து நடந்ததுன்னு தெரிஞ்சோம் காரை நிறுத்தாம போயிருப்பாரு? கண்டிப்பா இந்த விபத்து அவருக்கு தெரியாம நடந்திருக்கும். ஆனாலும் தன்னால ஒரு உயிர் போயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அடுத்த நிமிஷம் சத்தியமா அவர்னால தாங்கிக்கவே முடியாது, உயிரியே விட்டுருவாரு. அவர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். உடனே நான் தான் அந்த காரை ஓட்டிட்டு போனதா போலீஸ்ட சொல்லி கேஸை நான் என் பேர்ல வாங்கிக்கிட்டேன். இந்த உண்மை எப்பவும் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு எனக்கும் எங்க ஊருக்காரரு கலிவர்தனுடைய தங்கச்சி காஞ்சனாக்கும் கல்யாணம். அங்க கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அந்த கல்யாணம் இனிமேல் நடக்காது. இப்படி எனக்கு வாழ்க்கை கொடுக்கறங்கிற பேர்ல இப்படி உங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு நிக்கிறீங்களே. இல்ல, சரியாதான் செஞ்சிருக்கேன். அந்த பொண்ணுக்கு இன்னொரு மாப்பிள்ளை கிடைப்பாங்க. ஆனா உனக்கு அப்படி இல்லை. அதோட என் மனசுக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சு. உங்க அப்பாக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது, எப்பவும் தெரிய போறதும் இல்ல. அப்படின்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணது மட்டும் தெரிஞ்சதுன்னா காலத்துக்கு அவர் உங்களை வெறுத்துருவாரு. நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது நடந்தா கூட அவர் சந்தோஷமா இருப்பாருங்க. காலத்துக்கு அவர் குற்ற உணர்ச்சி இல்லாம வாழ்வாரு. என்ன அவர் கொடுத்த வாக்க நான் காப்பாத்தலையான்னு என்ன அடியோட வெறுப்பாரு. நான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன், என் மகனே இல்லைன்னு கூட என்னை தலை முழுகிடுவாரு. அது கூட பரவாயில்ல, நான் அவரை தள்ளி இருந்தே பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். நான் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எங்க அப்பா சந்தோஷமா இருக்கிறத நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன். என்ன காப்பாத்துறேங்கிற பேர்ல உங்களுக்கு நீங்களே இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துக்கிட்டீங்களே. எந்த காலத்திலையும் இந்த உண்மைய நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்ல போறதில்ல, வேற யாரையும் சொல்ல விடவும் போறதில்ல. உங்க அப்பாவும் அவர் முடிவு பண்ண சம்பந்தத்தை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களேன்னு காலத்துக்கும் உங்களை வெறுப்பாரு. அப்படின்னா
நீங்க 2 பேரும் சேர்றதுக்கு வழியே இல்லாம போயிடுச்சு. இனி வருத்தப்பட ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையில சில நேரத்துல இப்படி ஜெயிக்கவே முடியாம சிக்கல் ஏற்படுத்தும். ஆனா கால் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கோம். நான் இப்ப எடுத்த முடிவு சரிதான். எங்க ஊருக்காரரு விஷயத்த சொல்லணும்னு இங்க வந்திருக்காரு போல இருக்கு. அண்ணே, என்ன பிரபாகரன் தம்பி, அங்கே கல்யாணத்தை வச்சுட்டு இங்க மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க? என்ன தம்பி இது? அந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைண்ணே. அதான் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பா கிட்ட போய் சொல்லிடுங்க. ஆ